தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 வார்த்தைகள் 28 32 முடிய. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இறை துணையோடு இந்த நாள் முழுதும் நீங்கள் வழிநடத்தப்பட, இறை அருளும் கிருபையும் உங்கள் வாழ்வில் நிறைந்திருக்க, உள்ளத்திலும் இல்லத்திலும் தெய்வ மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலைத்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே தாய் திருச்சபையானது புனித லூசியாவின் விழாவை நினைவு கூறுகின்றது. பிரகாசி அம்மாள் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற இவர் 283ஆம் ஆண்டு இத்தாலியிலே பிறந்தார். இளமை வயதிலேயே, சிறு வயதிலேயே தந்தை இறந்துவிட இவருடைய தாய் யுத்திசியா இவரை வளர்த்தெடுக்கின்றார். வசதிமிக்க குடும்பத்திலே பிறந்த இவர் இளமை முதலே இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்கின்ற உயர்ந்த குணத்திலே வளர்ந்தோங்குகின்றார். இளமை முதலே தன்னுடைய உடல், ஆன்மா, உள்ளம், வாழ்வு அனைத்தும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மட்டுமே சொந்தம் என்கின்ற அந்த மனப்பக்குவத்திலே வளர்ந்து ஜெபத்திலே நிலைத்திருக்கின்றார். இந்த சமயத்தில் அவருடைய தாய் யுத்திசியா பக்காசியூஸ் என்பவருக்கு இவரை திருமண ஒப்பந்தம் செய்கின்றார். நிச்சயம் வரை அந்த நிகழ்வு செல்கின்றது. எவ்வளவோ லூசியா மறுத்தும் இது நடந்தேறி விடுகின்றது. தொடர்ந்து இறைவனம் மன்றாடுகின்றாள். தெய்வமே, நான் என்னை உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த சமயத்திலே யுத்திசியாவிற்கு நீண்ட நாட்களாக இரத்தப்போக்கு நோய் இருந்ததினாலே அதற்காக, அதிலிருந்து விடுபடுவதற்காக அவர்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கின்ற புனித ஆகத்தம்மாவுடைய கல்லறைக்கு சென்று ஜெபிக்க யுத்திசியாவும் லூசியாவும் செல்லுகின்றார்கள். அற்புதமான விதத்திலே யுத்திசியா குணம் பெற்றவுடன் இதையே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி லூசியா, நான் கன்னியாகவே வாழ ஆசைப்படுகின்றேன், ஆண்டவனுக்காக மட்டுமே என்னை அர்ப்பணிக்க என் வாழ்வையும் கற்பையும் ஒப்புக் கொடுக்க நான் முயற்சி செய்கின்ற சொல்லுகின்ற பொழுது முதலிலே மறுத்தாலும் பிறகு இருமனதோடு யுத்திசியா அதற்கு ஒத்துசைவு கொடுக்கின்றார். இந்த சமயத்திலே பக்காசியூஸ் லூசியாவை திருமணம் செய்ய வருகின்ற பொழுது லூசியா அவரிடம் சொல்லுகின்றார், என்னுடைய வாழ்வும் கற்பும் ஆண்டவருக்கு மட்டுமே சொந்தம், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பக்காசியூஸ் கோபவெறி கொண்டு அரசனிடம் லூசியா கிறிஸ்தவள் என்கின்ற உண்மையை சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார். அந்த சமயத்தில் அரசனாக இருந்தவர் டயோக்ளசியன். இவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி வதைத்து சித்திரவதை செய்து கொன்று கொண்டிருந்தார். லூசியாவை இழுத்து வர படைவீரர்களை அனுப்புகின்ற பொழுது அவர்களால் அவரை ஒரு அடி கூட இழுக்க முடியவில்லை. கடவுள் அவருக்கு பக்க பலமாக இருந்தார். எனவே அவரை சுற்றி கட்டைகளை அடுக்கி தீ வைக்க அரசன் கட்டளையிடுகின்றான். எசாயா 43 படிப்பதை போல, தீ சூளை மீது நடந்து சென்றாலும் அது உன்னை சுட்டரிக்காத என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல ஆண்டோர் மீது உறுதியாக பட்டுக் கொண்டிருந்த லூசியாவை அந்த தீ ஒன்றும் தீண்டவில்லை. கோபவெறி கொண்ட அரசன் அவருடைய தலையை வெட்டி 304ஆம் ஆண்டு அவரை வேத சாட்சியாக மரிக்க வைக்கின்றார். லூசியா இறந்த பொழுது அவருக்கு வயது 21. அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை, தூய்மையான உள்ளத்தோர் வேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லி வாழ்கின்ற பொழுதே தூய உள்ளத்தோடு தனக்கு வர துன்பங்களை எல்லாம் மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டு இறுதி வரை நிலைத்திருப்பவர் பேர் பெற்ற என்ற வார்த்தை கேட்டார் போல இறுதி வரை தன் விசுவாச நிலைத்து நின்ற ஒரு இளம் மங்கையினுடைய விழாவை தான் இதனாலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்பு சகோதரமே, இறைவனுடைய வருகைக்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே நம்முடைய சொல்லும் செயலும் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? வெறும் வாக்குறுதி கொடுக்கின்ற மக்களாக மட்டுமே இருக்கின்றோமா? அந்த வாக்குறுதியின்படி நடக்கின்ற மக்களாக இருக்கின்றோமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம் முன்னால் வைத்து நம் வாழ்வை செம்மைப்படுத்த இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு அழைப்பை விடுக்கின்றார்.
மார்க்கு புத்தகம் 1 படிக்கின்ற பொழுது அதிகாரத்தோடு தீய ஆவியை ஓட்டுவார். அப்பொழுது மக்கள் வியந்து எத்தகைய அதிகாரத்தோடு இவரை தீய ஆவிகளை ஓட்டுகின்றார், தீய ஆவியும் இவருக்கு அடிபணிகின்றன என்று சொல்லி மக்கள் இயேசுவின் அதிகாரத்தை கண்டு வியந்து போனார்கள். இயேசுவுக்கு இந்த அதிகாரம் எப்படி கிடைத்தது? அவருடைய உடல், உள்ளம், வாழ்வு இவை அனைத்தும் ஒன்றுபட்டு இருந்தது, முரண்பாடற்றதாக இருந்தது, ஒன்றை ஒன்று தொடர்புபடுத்தக்கூடியதாக இருந்தது. எனவே அவர் அதிகாரத்தோடு தீய ஆவிகளையும் நோய்களையும் ஓட்ட முடிந்தது. நம்முடைய வாழ்விலும் நாம் அதிகாரமிக்க மக்களாக இருக்க வேண்டுமெனில் முரண்பாடுகள் தகர்த்தெறியப்பட வேண்டும். எந்த முரண்பாடுகள்? நம் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே இருக்கின்ற முரண்பாடுகள் தகர்த்தெறியப்பட வேண்டும். வார்த்தை அளவிலே மட்டும் வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள். வார்த்தையை வாழ்வாக மாற்றி வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுகின்ற மனிதர்களும் இந்த நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். வார்த்தையும் வாழ்வும் வெவ்வேறாக தளத்திலே இல்லாமல் சொல்லும் செயலும் ஒரே தளத்திலே பயணிக்கின்றதாக அமைகின்ற பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம். அதை விளக்கும் விதத்திலே தான் ஒரு ஓமையை சொல்லி, வார்த்தையில் மட்டுமே ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருந்த யூத தலைவர்களையும் மூப்பர்களையும் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் சாடிவிட்டு வார்த்தையை கேட்டு வாழ்க்கையின் வழியாக ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருந்த வரி தண்டுபவர்களும் விலை மகளிருக்கும் நிலை வாழ்வு உண்டு என்கின்ற ஒரு ஊமையை சொல்லி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. தந்தைக்கு 2 மகன்கள். தந்தை மூத்த மகனிடம் போய் சொல்லுகின்றார், தன்னுடைய தோட்டத்திற்கு வேலைக்கு செல் என்று சொல்லி மூத்த மகன் மறுக்கின்றான். பிறகு தந்தையின் மீது கொண்ட அன்பினாலும் தான் மறுத்ததனாலே தந்தையின் உள்ளத்தில் ஏற்படுகின்ற வேதனை உணர்ந்தவனாகவும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தந்தை சொன்ன வேலைக்கு செல்லுகின்றான். 2வது மகன் தந்தை அணுகுகின்ற பொழுது இதோ போகின்றேன் ஐயா என்று சொல்லி தந்தைக்கு முன்னால் முகஸ்துதி பாடுபவனாக இருக்கின்றான். ஆனால் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. இவர்களே யார் தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்ற என்று சொல்லி இயேசு கேட்கின்ற பொழுது எல்லோரும் ஒரு மனதோடு மூத்தவனே என்று சொன்னார்கள். இந்த ஓமையை சொல்லிவிட்டு இயேசு வரி தண்டுபவர்களும் விலைமகளிரும் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் முகஸ்துதி பாடிக்கொண்டு வார்த்தையில் மட்டுமே ஆண்டவனை வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது நிலை வாழ்வை இழந்து விடுவீர்கள் என்கின்ற ஒரு கருத்தையும், தவறு செய்தவர்கள் மனம் திருந்தி மனம் வருந்தி வருகின்ற பொழுது அவர்களுக்கு புது வாழ்வு உண்டு என்கின்ற ஆழமான சத்தியத்தையும் இயேசு இங்கே சுட்டி காட்டுகின்றார். மத தலைவர்களும் மூப்பர்களும் பரிசேயர்கள் சதுசேயர்கள் நாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், உடன்படிக்கையின் மக்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் அவர் இயேசுவுடன் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஆபிரகாமின் மக்கள், யாருக்கும் எப்போதும் அடிமைகளாக இருந்ததில்லை என்று சொல்லி தங்களை பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களை பார்த்துதான் இயேசு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்று சொல்லி உங்களையே நீங்கள் பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம், இந்த கற்களிலிருந்து கடவுள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை படைக்க வல்லவர் என்று சொல்லுவார். ஆக தங்களுடைய கடந்த கால பெருமைகளை சொல்லிக் கொண்டும் நாங்கள் கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கடவுளுடைய சட்டங்களை கடைபிடிப்பவர்கள் என்று சொல்லி வாயளவிலே இறைவனை புகழ்பவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததை இயேசு சுட்டிக்காட்டி சாடுகின்ற நேரத்தில் இந்த பாவிகளாக முத்திரை கொட்டப்பட்ட புறவினத்தவர்கள், வரி தண்டுபவர்கள், விலைமகள்கள், இவர்கள் ஒரு காலத்திலே கடவுளுக்கு புறம்பாக இருந்தவர்கள் தான், இறைவனுடைய சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் தான். ஆனால் நற்செய்தி திருமுழுக்கு யோவான் வழியாக அறிவிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு இறை திருவுளத்திற்கேற்ற தன் வாழ்வை மாற்றி அமைத்துக் கொண்டவர்கள். எனவே இவர்களுக்கு நிலை வாழ்வு உண்டு என்கின்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, இந்த நற்செய்தியின் வழியாக இறைவன் இன்று நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? நாம் எத்தனையோ முறை வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம், புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றோம், அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். சாத்தானையும் அதன் அந்தகார சக்திகளையும் விட்டு விடுகின்றேன், மூவொரு கடவுளை நம்புகின்றேன், கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன், புனிதருடைய உறவு ஒன்றிப்பை நம்புகின்ற சொல்லி. ஆனால் எந்த அளவிற்கு நாம் அறிக்கையிடுகின்ற கொடுத்த வாக்குறுதியிலே புதுப்பித்துக் கொண்டிருக்கிற வாக்குறுதியிலே நாம் நிலைத்திருக்கின்றோம்? வெறும் வார்த்தை அளவிலே நம்முடைய வாக்குறுதிகளும் அறிக்கை நின்று விடுகின்றனவா? அல்லது வாழ்வாக மாறி பாவத்தை வெறுத்து சாத்தானை வெறுத்து ஆண்டவரை நேசித்து அன்பு செய்து அவரிலே இணைந்து வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பு சகோதரமே, எசேக்கியேல் 18:23 படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகள் மறிந்து போவதையா நான் விரும்புகின்றேன், அவர்கள் தங்கள் வழியிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதை என் விருப்பம் என்று சொல்லி கடவுள் தன் விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மேலும் தொடர்ந்து வருகின்ற வசனங்கள் சொல்லுகின்ற பொழுது, நேரிய வழியிலே நடந்த ஒருவர்
தன் நிலையிலே இருந்து தாழ்ந்து தகாத வாழ்வை வாழ்வார் என்றால் அவர் முன்னைய செயல்பாடுகள் நினைவு கூறப்பட மாட்டாது. அவர்கள் தடம் புரண்ட வாழ்வின் பிரகாரம் அவர் சாவது உறுதி என்று சொல்லுவார். அதை போலவே தவறான வாழ்விலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் தன் நிலை உணர்ந்து தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு புது வாழ்விற்கு வருகின்ற பொழுது அவர்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் நினைவு கூறப்பட மாட்டாது. அவர்கள் நேரிய வாழ்வை தேர்ந்து கொண்டதன் பொருட்டு அவர்கள் வாழ்வை பெறுவது உறுதி, அவர்கள் சாக மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது சிந்திப்போம். வெறும் வார்த்தையால் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது, நம் வாழ்க்கையால் மட்டுமே ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். இறை திருவுளம் நாம் நம்முடைய தவறிய நிலையிலிருந்து ஆண்டவரை தேடி வருவது. வெறும் வார்த்தையால் ஆண்டவரை புகழ்வர்களாக இருப்பதல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையின் செயல்களால் கடவுளை மகிமைப்படுத்துவது. அருள் வேண்டுவோம். நம் வாழ்வை அலசி பார்ப்போம். நம் வாழ்க்கையால் ஆண்டவனை மகிமைப்படுத்துவோம். இறை அருளை பெற்று இறைவனிலே மகிழ்ந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பல பண்ப